வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு காமெடி நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட திரைப்படங்களில் அவங்க நடிகராக காமெடி நடிகராக அறிமுகமாயிருப்பாங்க. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவங்க என்னானாங்கன்னே தெரியாமல் இருப்பாங்க. அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்று கொண்டாடப்படும் காமெடிக்கு சொந்தக்காரர் விஜயினுடைய ஃபேவரட் ஒரே வாரத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். விஜய்க்கு பிடித்த காமெடி நடிகர் டவுசர் பாண்டியனை நினைவு இருக்கிறதா? தமிழ் சினிமாவில் பெரிய காமெடி நடிகராக வர வேண்டிய இவரை சமீபத்தில் இப்போது அவரை பற்றி வெளியாகிருக்கிறது. 1996ஆம் ஆண்டு ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில் எழிலவிரு இயக்கத்தில் விஜய், சிம்ரன், மணிவண்ணன் மற்றும் பலரும் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் துல்லாத மனமும் துள்ளும். விஜய்க்கு மாபெரும் வெற்றி கடத்தை கொடுத்த இந்த திரைப்படத்திற்கு பின்பு விஜயினுடைய மார்க்கெட் எகிரியது என்றே சொல்லலாம். ருக்கு, குட்டி இருவரையுமே மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய காதலாக கதைதான் துல்லாத மனம் துள்ளும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் குட்டியினுடைய ஆர்ப்பாட்டம் இல்லாத காதல் உணர்வுகளை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கும் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பாடலும் மக்கள் மத்தியில் இப்போது வரைக்குமே பயங்கரமாக கொண்டாடிட்டு வராங்க. இன்றும் பலதரது பிளேலிஸ்டில் இந்த பாடல் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறது. 200 நாட்களை ஓடிய இந்த படமும் ஒன்று. விஜயினுடைய வெற்றி படங்கள் இந்த படம் முக்கியமான படமாக கருதுகின்றாங்க. இந்த நிலையில் காதல் மட்டுமல்லாமல் இந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாட காரணம் காமெடியும் அப்போது நல்ல வரவேற்பு பெற்றது. மணிவண்ணன், தாமு, வையாபுரி என பல காமெடி நடிகர்கள் நடித்திருந்தாங்க. மற்ற காமெடியை காட்டிலும் டவுசர் பாண்டியன் என்கிற கேரக்டர் செய்த காமெடி படத்தின் ஐகானிக்கான சீனாக மாறியது. மணிக்கூண்டுக்கு எப்படி போக வேண்டுமென கேட்பவரிடம் போக வேண்டிய இடத்தை ரோட்லேயே மேப் வரைந்து போக வேண்டிய இடத்தை சொல்லி கடைசியில் மணிக்கூண்டு இங்கே தாண்டா இருக்குது என்று காமெடி சிரிக்க வைத்திருப்பார். இந்த ஒரு சீன் டவுசர் பாண்டியன் தமிழ் ரசிகர்கள் மனதில் நிலைக்க வைத்திருந்தது. டவுசர் பாண்டியனுடைய உண்மையான பெயர் பாரி வெங்கட். இதன் மூலம் சில திரைப்படங்களில் நடித்திருந்தார். சினிமாவில் சின்ன சின்ன சீன்களில் வந்து செல்வார் என்றாலும் ஆன் தி ஸ்பாட்டில் காமெடி ட்ராக் தயார் செய்யும் அளவுக்கு திறமையான கலைஞர். ஆனால் அவருடைய திறமை இயற்கை நீண்ட காலமாக நிலைத்து வைக்கல. துல்லாத மனம் துள்ளும் படத்திற்கு பிறகு பிரபுவின் திருநெல்வேலி படத்தில் நடிக்கின்றார். படத்துடைய ஷூட்டிங் முடிந்த பிறகு சென்னையில் உள்ள வீட்டுக்கு புறப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு வாரம் ஆகியும் பாரி வெங்கட்டுக்கு வீடு திரும்பவில்லை என அவர் சக நடிகர்கள் வீட்டுக்கு வந்தபோதுதான் தெரிந்தது. ஒரு வாரமாக அவரை தேடிக்கொண்டவர்கள் இடி போல வந்தது ஒரு செய்தி. ஷூட்டிங் முடிந்து சென்னைக்கு திரும்ப வழியில் பெரம்பலூர் அருகே நடந்த விபத்தில் சிக்கி பாரி வெங்கட் அவர்கள் உயிரிழந்து விட்டது என்பது அனைவருமே துயரச் செய்திதான் என்று அப்போது ரசிகர்கள் கொண்டாடி அழுது வந்தாங்க. பதறி எடுத்து ஓடிய காமெடி நடிகர் அனைவருமே சேர்ந்து அவருடைய உடலை மீட்டு இறுதிச் சடங்குகளை செய்தாங்க. பாரி வெங்கட் இறந்த செய்தி கேட்டு நடிகர் விஜயும் அவருடைய தந்தை சந்திரசேகரும் டிடி நகரில் உள்ள பாரி வீட்டுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவருடைய மனைவிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவினார் விஜய் அவர்கள். துல்லாத மனம் துள்ளும் படத்தில் பாரியின் டவுசர் பாண்டியன் காமெடி ரசிகர் மட்டுமல்ல, விஜய்க்கும் பிடித்த காமெடி கூட பாரி வெங்கட்டும் விஜய்க்கு பிடித்த நடிகர் தான். அதனால் தான் அஞ்சலி செலுத்தி ஒரு நகைச்சுவை கலைஞனை இழந்து விட்டோம் என்று கூறி தனது வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார் விஜய். உண்மைதான், விஜய் கூறியது போல தமிழ் சினிமாவில் நல்ல காமெடி நடிகரை வரவேண்டியாக பாரி வெங்கட் ஒரு சில ஆண்டுகளை மண்ணை விட்டு மறைந்து போனார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.